வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட் கோகனட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 காஞ்சி மிளகாய் சேர்த்துப்போம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்துட்டு இது மாதிரி பீசஸா கட் பண்ணி சேர்த்துடலாம். 4 பல்லு பூண்டு சேர்த்துருவோம். லோ ஃபிளேம்ல வறுத்துக்கலாம். 1 நிமிஷத்துலயே நல்லா வறுபட்டு இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நார்மல் சட்னியோட இந்த சட்னி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 100 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுன்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை சட்னியில சேர்த்துடலாம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பத்துக்கு எல்லா டிஃபனுக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.